சால்வியாவில் மகரந்தச் சேர்க்கை நெம்புகோல் இயங்குமுறை. சால்வியாவின் மலர் ஆண் முன் முதிர்வுதன்மை கொண்டது. ஈறுதடு வடிவமுடைய அல்லி வட்டத்தினையும் இரு மகரந்தத் தாள்களையும் கொண்டுள்ளது. சால்வியாவில் மகரந்தச் சேர்க்கை நடைபெற நெம்புகோல் இயங்குமுறை உதவுகிறது. ஒவ்வொரு மகரந்தப்பையும் மேற்புறத்தில் வளமான மகரந்த மடலையும் கீழ்ப்புறத்தில் வளமற்ற மகரந்த மடலையும் கொண்டுள்ளது. மகரந்த மடல்களுக்கு இடையே காணப்படும் நீண்ட இணைப்பு திசு மகரந்தப்பை இங்குமங்கும் நன்கு அசைந்தாட உதவுகிறது. தேனீ நுழையும் போது மலரின் கீழ்ப்புற உதடு தேனீ அமர்வதற்குரிய தளமாகிறது. தேனீ பூத்தேன் உறிஞ்ச தலையை உள்ளே நுழைக்கும் பொழுது தேனீயின் உடல் இணைப்பு திசுவில் படுகிறது. இதனால் மகரந்தப்பையின் வளமான பகுதி கீழிறங்கி தாழ்ந்து தேனீயின் முதுகில் மோதுகிறது. எனவே தேனீயின் உடலில் மகரந்த துகள்கள் படுகின்றன. தேனீ மற்றொரு மலரினுள் நுழையும் பொழுது மகரந்த துகள்கள் அம்மலரின் சூலக முடியில் விழுவதன் மூலம் சால்வியாவில் மகரந்த சேர்க்கை நிறைவடைகிறது. இது தவிர பொறி இயங்குமுறை அரிஸ்டலோக்கியா, விழுகுழி இயங்குமுறை ஆரம், கவ்வி அல்லது ஏதுவாக்கி இயங்குமுறை அஸ்கிளபியடேசி, உந்து தண்டு இயங்குமுறை பாப்பிலியோனேசி என சில சுவாரஸ்யமான மகரந்தச் சேர்க்கை முறைகள் பல்வேறு தாவரங்களில் காணப்படுகின்றன.